Hello everyone, welcome back to my channel. So என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ட்ரிங்க் வெறும் ஸ்கின்க்கு மட்டும் நல்லது இல்லை, பாடி ஓவரால் உங்கள் ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லது. அண்ட் இதை நீங்கள் கன்சியூம் பண்ண வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கேரட். இந்த ட்ரிங்க்குக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே வந்து கேரட் தான். ஸோ கேரட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, கேரட் தான் வேணும். அண்ட் நீங்கள் கேரட் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டிங்கன்னா வந்து சீக்கிரம் அரையாது, ஜூஸ் மாதிரி உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேரட்டை நீங்கள் கட் பண்ணி ஒரு 10 to 15 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நான் ஆல்ரெடி அது பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தக்காளி. அண்ட் இந்த டொமேட்டோஸ் வந்து நீங்கள் 1 cup ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அண்ட் இதுவும் வந்து நீங்கள் ஜூஸை எடுத்துக்க முன்னாடி ஒரு 10 to 15 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அண்ட் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த ஜூஸ்க்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டும் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. அண்ட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு டொமேட்டோ ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்கலன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு கேரட் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டுமே நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டுறேன். அண்ட் நீங்கள் கேரட் கட் பண்ணும்போது அதை முதல்ல பீல் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு பீல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கு வந்து க்யூப்ஸாக கட் பண்ணணும். இந்த 2 இன்க்ரீடியன்ட் போட்டு நல்லா வந்து நான் அரைச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு ஜூஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 1/2 tumbler வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது 1.5 to 2 minutes வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு லிக்விட் பேஸ்ட் மாதிரி வந்திருக்கும். அண்ட் இது அப்படியே நான் வந்து கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இதே நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கிறதா இருந்தால் குடிக்கலாம். உங்களால் குடிக்க முடியும்னா குடிங்க. ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் ஃபில்டர் பண்ணாமல் குடிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு குடிக்க முடியும்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணாமே குடிச்சிருங்க. கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் குடிச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் கேரட் பீசஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் அரைச்சாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக அரையாது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே குடிச்சிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ஜூஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஜூஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோ நல்லது உங்களுக்கு. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் ஜூஸ் கிடச்சிரும் இது மாதிரி. அண்ட் இதே ஜூஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கலன்னா நீங்கள் ஹனிக்கு பதிலாக வந்து கொஞ்சோட பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் க்ரஷ்டு புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 வே இருக்குது. நான் வந்து ஸ்வீட் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கனால நான் அது பண்ணியிருக்கேன். அண்ட் இது நீங்கள் எப்போ சாப்பிட்லான்னா ஏர்லி மார்னிங் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த ஜூஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா, பேசிக்காக வந்து கேரட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது, விட்டமின் சி இருக்குது. அதனால் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வெயிட் லாஸ்க்கு கூட வந்து கேரட் ஜூஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் கேரட் வந்து உங்கள் மெட்டபாலிசம் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் உங்கள் இம்யூனிட்டி பவரை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். அண்ட் கேரட் ஜூஸில் பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் எதாவது இருந்தால் இந்த கேரட் ஜூஸ் வந்து நல்லா ட்ரீட் பண்ணும். ஸோ இதுலேயே டொமேட்டோ ஜூஸ் இருக்குது. ஸோ டொமேட்டோ வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. அதுலேயே விட்டமின் சி இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணும். ஸோ எவ்ரிடே நீங்கள் கேரட் ஜூஸ் தான் குடிக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து வீக்லி 2 கூட குடிக்கலாம். மீதி நாளில் வந்து வேறு ஜூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதுலேயே நம்ம வந்து இப்போ ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேரட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பேஸ்ட்லேயே வந்து டொமேட்டோவும் இருக்குது. டொமேட்டோவும் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறோம். அரிசி மாவு, உங்களுக்கு என்ன அரிசி மாவு இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கர்ட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் அது. அண்ட் உங்கள் ஸ்கின் கலர் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் வந்து ஒரு 10 to 15 minutes அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ 10 to 15 minutes ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க நார்மல் வாட்டரில். ஸோ இதுதான் என்னோடய கம்ப்ளீட் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.